இந்த கிரீடத்தை யார் யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சா? அப்போது விலங்குகளை மட்டுமே வேட்டையாடினோம், இப்போது மனிதர்களையும் கற்பையும். நீங்கள் பழனியாண்டவரை பற்றி பாடுகிற போது செவாலி வரத சிவராமன் அறக்கட்டளையினுடைய சார்பிலே தனி உரை அமைத்திருக்கிறார்கள். மணிமகுடம் மகிழ்ந்ததே என்று ஒரு சிக்கலான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மணிமகுடம் கிடைக்குமா கிடைக்காதா என்று மனம் தடுமாறி கொண்டிருக்கிற வேளையில் வெற்றி கிடைத்தாலும் கூட மணிமகுடம் கிடைக்குமா என்கிற ஒரு சூழலிலே மணிமகுடம் மகிழ்ந்ததே என்று என்னை பேச வைத்து சிக்கலில் என்னை ஆழ்த்தி இருக்கிறார்கள். பொதுவாக பலரை சிக்கலில் ஆழ்த்துவது என்னுடைய வேலை. அப்படி இருக்கிற போது என்னை சிக்கலில் ஆழ்த்துவதில் கம்பன் கழகத்திற்கு ஏதோ ஒரு பெரிய ஆர்வம். ஒரு 4-5 சிந்தனைகளை முன்வைத்து கம்பனுடைய மணிமகுடம் பற்றிய பார்வையை சொல்லி இதனுடைய அருமை பெருமைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த சொற்பொழிவை நான் அமைத்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக அரச அடையாளங்கள் என்று சொல்வதில் செங்கோல், மணிமகுடம், வெண்கொற்ற கொடை இவையெல்லாம் சில அடையாளங்கள். ராமன் பட்டம் பெற்று வருவான் என்று கோசலை கருதி கொண்டிருக்கிற போது வரும் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்தாள் முன் தமியன் வந்தான். எப்படி வந்தான்? கொற்றவன் குடையும் இன்றி கவரியின்றி, குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கியேக மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் என்று வரும் என்று தவிக்கின்ற உள்ளத்தாள் முன் தமியன் போய் நிற்கிறான் என்று கம்பன் எழுதுகிறார். அப்ப அரச தோற்றம் என்று வர்ணிக்கிற போது வெண்கொற்ற குடை, தலையிலே மணிமகுடம் இவையெல்லாம் அரச அடையாளங்களாக கருதப்படுகின்றன. கொஞ்சம் உலக வரலாற்றை ஆழமாக படித்து சமூகவியலை சிந்தித்தவர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியான சில உண்மைகள் புலப்படும். இன்றைக்கு செங்கோல் என்பதும் மணிமகுடம் என்பதும் மிகப்பெரிய செய்தியாக நமக்கு அரச அடையாளங்களாக காணப்படுகிறது. ஆனால் இது எப்படி உருவாயிற்று என்று சமூகவியல் எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் எழுதுகிறார்கள். ஆரம்பத்திலே காட்டிலே வேட்டையாடி கொண்டிருந்த ஜன சமூகம் நம்முடையது. ஆரம்பத்தில் காட்டில் வேட்டையாடியவர்கள் பிற்காலத்தில் நாட்டில் வேட்டையாட தொடங்கினோம். அதுதான் பெரிய வித்தியாசம். அப்போது விலங்குகளை மட்டுமே வேட்டையாடினோம், இப்போது மனிதர்களையும் கற்பையும் வேட்டையாடுவதை ஒரு கலையாகவே வைத்திருக்கிறோம். அப்படி வேட்டையாடிய இந்த வேட்டை சமூகத்தில் இந்த கூட்டத்தை வழிநடத்தி போகிற ஒருவன் கையில் ஒரு கொம்பு இல்லாமல் போக முடியாது. காரணம், வழியிலே ஏதேனும் ஒன்று இருக்குமானால் அதை அடிப்பதற்கும் விலக்குவதற்கும் புதர்களை ஒதுக்குவதற்கும் தன் பின்னால் அழைத்து கொண்டு போகிற கால்நடைகள் உணவை உண்ணுவதற்கு வழி ஏற்படுத்தி கொண்டு போவதற்கும் ஒரு நீண்ட கழி அல்லது கொம்பு இல்லாமல் அவனால் பயணிக்க முடியாது. பாதுகாப்புக்காக அவன் கையிலே கம்பு வைத்திருப்பார். பின்னால் வருகிறவர்கள் அதை வைத்திருக்க மாட்டார்கள். அல்லது பின்னால் வைத்திருக்கிறவர்களை விட அவர்கள் சிறிய தடிகளை வைத்திருப்பார்கள், இவன் பெரிய தடியை வைத்திருப்பார். இவன் போகிற போது காட்டிலே வழிகாட்டி கொண்டு போவதற்கு அந்த கோலை உயர்த்தினால் பின்னால் இருக்கிறவர்கள் அவன் எங்கு இருக்கிறான் என்று அந்த இடத்திற்கு வந்து சேருவார்கள். இப்போது கூட வெளிநாடுகளுக்கு போகிறவர்கள் விமான நிலையத்தில் பார்த்தால் தெரியும், ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு வருகிற அந்த டூரிஸ்ட் கைடு ஒரு உயரமான ஒரு கொடியை பிடித்து கொண்டு வருவார். அதை பார்த்தால் அந்த குழுவை சார்ந்தவர்கள் அவர் இருக்கிற இடத்தை நோக்கி போய் சேர்ந்து விடுவார்கள். இப்படி கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிறவன் ஒரு தண்டு அல்லது தடி அல்லது கழி இவற்றை கையில் வைத்திருப்பது ஒரு மரபாயிற்று. அந்த கம்புதான் பிற்காலத்தில் செங்கோல் ஆயிற்று. அது மட்டுமல்ல, மற்றவர்கள் தங்கள் சிகைகளை, தலைமுடியை
கீழ் நோக்கி தொங்க விட்டிருந்த போது தொலைவில் இருந்தாலும் அவன் அடையாளத்தில் கூட்டத்தில் தெரிய வேண்டுமே என்று இந்த முடியை மேலே எடுத்து முடிந்து கொள்ளுகிற ஒரு பழக்கம் வந்து இந்த மயிர் முடிதான் பிற்காலத்தில் மணி முடியாக மாறிற்று. இவையெல்லாம் உலக வரலாற்றை பார்க்கிற போது கிரீடம், செங்கோல் இவையெல்லாம் எப்படி தோன்றின என்பதை நமக்கு புரிய வைக்கிற அடையாளங்கள். அந்த கூட்டத்தின் தலைவன் என்று பொருள். நீங்கள் பழனியாண்டவரை பற்றி பாடுகிற போது தண்டு ஊன்றி என்று எழுதுவார்கள். தண்டு ஊன்றுகிற அளவுக்கு அவர் வயது முதிர்ந்தவர் என்று பொருள் அல்ல. ஒரு கூட்டத்தின் தலைவனாக இருக்கிறவன் கையிலே தண்டு ஊன்றுவது என்பது வழக்கம். எனவே அந்த தண்டு பிற்காலத்தில் செங்கோலாக மலர்ச்சி அடைந்தது என்ற வரலாற்றை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் விட வித்தியாசமானவன் என்பதை காட்டுவதற்காக தலையை முடிந்து கொள்ளுகிற பழக்கத்திலே மேல் நோக்கி முடிந்து கொள்வது என்று ஒரு வழக்கம். இப்படியெல்லாம் நான் பேசுவதற்கு ஆதாரம் உண்டா என்று கேட்பார்கள். நீங்கள் திருவாவடுதுறை மடத்தையும் தருமபுர மடத்தையும் கவனித்தால் ஒரு நுட்பத்தை கண்டறிவீர்கள். தருமபுர மடத்தில் பட்டத்துக்கு வந்தவருக்கும் பட்டத்துக்கு வராத பிற சன்னியாசிகளுக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? தருமபுரத்தில் பட்டத்தில் இல்லாத அந்த தம்பிரான்கள் தலைமுடி வளர்த்து தொங்க விட்டிருப்பார்கள். அதில் காவி துணி சேர்த்து கட்டியிருப்பார்கள். ஆனால் தலைமுடி இருக்கும். ஆனால் பட்டத்துக்கு வந்துவிட்ட சன்னிதானம் தலையை மடித்து மொட்டையடித்துக் கொள்வார். பழைய தருமபுர மரபிலே பட்டத்துக்கு வந்து விட்டவர் அப்படி தலையிலே அந்த தலைமுடி வைத்துக் கொள்வார். மற்றவர்கள் அப்படி வைத்துக் கொள்ளாத மொட்டையடித்துக் கொள்கிற வழக்கம் இருந்தது. இவையெல்லாம் மனிதன் தன்னுடைய சிகை அலங்காரத்தில் பதவி அந்தஸ்தை வெளிப்படுத்துகிற ஒரு பழக்கம் இருந்தது. ஹேரார்கி, அந்த மரபு முறை என்பதை வெளிப்படுத்துவதற்கான சில அடையாளம். இதை யார் கண்டறிவார்கள் என்றால், இப்போது சிலைகளை பார்த்து அதில் இருக்கிற உருவங்கள் என்ன என்று கண்டறிகிறவர்கள் இந்த அடையாளங்களை கொண்டுதான் அந்த காட்சிகளை வடிவமைத்து காட்டுவார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி தலையில் வைத்துக் கொள்ளுகிற ஒரு கூர்த்த அடையாளம் தலைமுடியாகி மயிர்முடியாகி அதுவே மணிமுடியாக மற்றவரை விட அவரை சிறந்தவனாக ஆக்கியது. வேட்டுவ குலத்தில் இருக்கிறவர்கள் தலையில் என்ன வைத்துக் கொள்ள முடியும்? போகிற வேட்டையாடுகிற மக்கள் கிடைக்கிற இறகுகளிலே சிறந்த இறகு இருக்கிறதல்லவா, அதிக வண்ணமயமான அழகுமயமான இறகு இருக்கிறதல்லவா, அந்த இறகுகளை கொண்டு வந்து தன்னுடைய தலைவனுக்கு காணிக்கையாக கொடுப்பார். உங்களுக்கு இப்போதும் ஒரு ஆச்சரியம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், யூடியூபிலே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. உலகத்தின் அழகான பறவைகள் என்று போட்டு பாருங்கள். The beautiful birds of the whole world நீங்க போட்டீங்கன்னா சத்தியமா இந்த மாதிரி இறகுகளுடைய பறவைகள் உயிரோடு இருக்கின்றனவா என்பதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பச்சை, நீலம், மஞ்சள், பொன்னிறம், வெண்மை, அதில் அந்த பளபளப்பு இவையெல்லாம் தனியா இருக்கும். வெறும் இறகு. நம்முடைய பாஷையிலே தலைமயிர் என்று எதை இலக்காரமாக சொல்லுகிறோமோ, பறவைகளில் அதை அவ்வளவு அழகாக இயற்கை அல்லது இறைவன் கொடுத்திருக்கிறது. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும். அந்த நிறங்களை எல்லாம் நீங்கள் நினைவில் கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அழகான நிறங்கள் அந்த பறவைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கடவுள் மனிதனுக்கு மட்டும் வஞ்சனையாக 2 நிறத்தை கொடுத்து நம்மை எல்லாம் அவமானப்படுத்தி விட்டார். அவைகளுக்கு வண்ண வண்ணமான நிறங்களை எல்லாம் கொடுத்து விட்டு, உனக்கு வேண்டுமானால் வண்ணங்களை பூசிக்கொள் என்று நமக்கு கொடுத்து, அதனால்தான் இப்போது பிரவுன் கலர், கோல்டன் கலர் இவற்றை எல்லாம் மனிதர்கள் தங்கள் தலைமுடிக்கு பூசிக்கொண்டு தெரிய வேண்டி இருக்கிறது. அந்த பறவைகளுடைய இறகுகளை தலைமையில் வைத்துக் கொள்வது தலைமை பண்பு என்று நான் சொன்னால் நீங்கள் என்னை கோபமாக கூட பார்ப்பீர்கள். என்று இவர் குழந்தைத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணனை நீங்கள் வரைய வேண்டும் என்றால் மயில் பீலி இல்லாமல் வரைய முடியுமா? ஒரு கண்ணனுடைய உருவத்தை நீங்கள் வரைவது என்றால் தலையிலே மயில் இறகு இல்லாமல் வரைந்தால் அது கண்ணனாக உலக ஓவிய வரலாற்றில் கருதப்படுமா? அது சாதாரணமான ஒரு முடிதானே. ஆனால் கண்ணனை மயில் பீலி போதும், அது கண்ணனை நினைவூட்டி கொண்டே இருக்கும். எனவே இதை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். இது மிகவும் மரியாதைக்குரிய, அதோடு நிறுத்திக் கொள்கிறேன். எனவே இந்த தலையை அலங்கரித்துக் கொள்வதற்கு he has a feather in his cap என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. added feather in his cap. அதாவது ஒரு ராஜாவுக்கு மரியாதை செலுத்துறவன் ஒரு இறகு கொண்டு வந்து கொடுப்பார்.
அந்த இறகு அப்படி மேலே தூக்கி அப்படி சொருகி வச்சா அவனுடைய சிறகுகள், யார் அதிகமான இறகுகளை, வண்ணமயமான இறகுகளை அதிகம் சூடி இருக்கிறாரோ அவர்தான் அந்த கூட்டத்தின் பெரும் தலைவன் என்பதை விளக்குவதற்கு அடையாளமாக அது தோன்றியது. ஒரு முறை தெரசா அம்மையார் அவர்கள் பல்கலைக்கழகம் திறந்து வைத்தார்கள் இல்லையா கொடைக்கானல்ல. அப்போது எம்ஜிஆர் அவர்களை பாராட்டினார், புரட்சி தலைவரை பாராட்டினார். இட் இஸ் an added feather on his cap அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவருடைய தலை மகுடத்திலே இன்னொரு இறகு, அது ஆங்கில பயன்பாடு, அது ஒரு இறகை அவருடைய கிரீடத்தில் இணைந்திருக்கிறது என்று. டாக்டர் அவ்வை நடராஜன் அதை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அந்த அவ்வை நடராஜனுடைய மொழி ஆளுமைக்கு சொல்லுகிறேன், a feather on his cap என்று சொன்ன வார்த்தையை அச்சார் பாருங்க. அவ்வை நடராஜன் மன்னாதி மன்னன் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்க கல் அப்படின்றார். மன்னாதி மன்னன் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்க கல். இதான் டிரான்ஸ்லேஷன் என்பது எப்படி பொயட்டிக்கா மாறும் என்பதற்கு அவ்வை நடராஜன் ஒரு அடையாளம். அந்த ஒரு மொழிபெயர்ப்பிலேயே ஒரு கவித்துவத்தை அடித்து காண்பித்து அவ்வை வெற்றி பெற்றார். அது ஒரு புக்கத்தில் இருக்கட்டும். இப்படி தலைமுடியிலே இறகுகளை வைத்துக் கொள்வதற்கு அடையாளம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் பெரிய புராணத்தில் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். பெரிய புராணத்திலே கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு போகிறார் என்கிற பகுதியை எழுதுகிற போது சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார், வேட்டைக்கு போகிற போது தலையிலே இறகு சூடி போகிறார் என்ற கருத்தை சேக்கிழார் தம்முடைய பெரிய புராணத்திலே பட்டியலிட்டு காட்டுகிறார். இன்னொரு பழைய இலக்கியத்தை நீங்கள் படித்து பார்த்தால் மீனாட்சி தன் தலையிலே ஒரு பறவையின் இறகை சூடி இருக்கிறாள். மீனாட்சிக்கு என்ன பறவை? கொக்கு இறகு சூடிச்சி, கொக்கு இறகு சூடிச்சி. மீனாட்சி கலிவன்பாவிலே இப்படி ஒரு வரி வருகிறது. கொக்கினுடைய இறகை தன்னுடைய தலையிலே சூடி இருக்கிறவள் மீனாட்சி என்று பொருள் வருகிறது. எனவே நான் மணிமகுடத்தினுடைய வளர்ச்சியை சொல்லிவிட்டேன். முதலில் மயிர்முடி, அதன் பிறகு அதில் இறகுகளை சொருகிக் கொள்வது. வசதி வர வர மன்னர்கள் கிரீடங்களை வைத்துக் கொள்ளுகிற தங்கத்தாலும் மற்றைய மணி வைரக்கற்களாலும் இழைத்திருக்கிற கிரீடங்களை வைத்துக் கொள்வது என்று மன்னருடைய பரம்பரையில் மணிமகுடம் என்பது உருவாயிற்று. அதில் ஒரு நுட்பம் பார்க்கணும். ஒரு அரசருடைய கிரீடத்தை வீழ்த்தி ஒருவனை வென்ற பிறகு என்ன செய்வார்கள்? ஒரு அரசர் கிரீடம் வச்சிருக்கிறாரு, அவரை ஜெயிச்சிட்டாங்க, அப்ப ஒரு கிரீடம் என்ன ஆகும்? அந்த கிரீடத்தோட தங்கத்தை உருக்கி ஜெயிச்ச அரசர் தன்னுடைய காலில் கழலா போட்டுக்குவார். அவர் கிரீடத்தில் வச்சிருந்தார் பாருங்க மணிக்கற்கள், அதையெல்லாம் அது அந்த சிலம்புக்குள்ள பரல் மாதிரி போட்டுக்குவார், கழலுக்குள்ள பரல் மாதிரி போட்டுக்குவார். இப்போ ஒரு அரசன் மிகச்சிறந்தவன் என்பதற்கு அடையாளம் அவன் மணிமகுடமற்ற, அவனுடைய மணிமகுடம் பெருமைக்குரியதாக பேசப்பட்டாலும் பல மணிமகுடங்களை உருக்கி எவன் கழலாக அணிந்திருக்கிறானோ அவனே தலைவர்களின் பெரும் தலைவனாக பேசப்பட்டான். அந்த வீரக்கழல் அப்படின்னு பேர். நம்முடைய குறவர்கள், மலைவாழ் மறவர்கள் பற்றிய இலக்கியத்திலே ஒரு குறிப்பு வருகிறது. ரொம்ப அருமையான பாட்டு அது. ஒரு அரசர் ஒரு வேட்டுவ குலத்திலே பெண் கேட்டு அனுப்புகிறார். எனக்கு பெண் வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி பெண் வேண்டும் என்று கேட்கிற போது இந்த வேடுவர்கள் பெண் கொடுக்க மாட்டேன் என்று அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அந்த பெண் கொடுக்க மாட்டேன் என்று அவமானப்படுத்துவதை அந்த இலக்கிய ஆசிரியன் எப்படி வெளிப்படுத்துகிறான் தெரியுமா? இவர்கள் இங்கே தானியங்களை அளந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேட்டுவ குடியிலே விளைந்து கிடந்த தானியங்களை எல்லாம் அளந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடத்தில் சொல்லுகிறாள், அந்த சேரர் படியை எடு, அந்த சோழர் படியை எடு, பாண்டியர் படி எங்கே போயிற்று என்று கேட்கிறாள். நாமெல்லாம் கால் படி, அரைப்படி, முக்கால் படி என்று சொல்லுவோமே. அவளுக்கு எவ்வளவு நாவி இருப்பாருங்கள். அவள் சொல்லுகிறாள், சேரர் படி, சோழர் படி, பாண்டியர் படி. என்ன அர்த்தம்? அவங்க அந்த தென அளக்கிறதுக்கு படியா அரசர்கள் கிரீடங்களை பயன்படுத்துவார்களோ. அரசர்களுடைய தலையில இருந்த கிரீடங்களை வைத்து இந்த காட்டிலே விளைந்த தானியங்களை அளப்பதற்கு பயன்படுத்துவார்கள். ரொம்ப அளக்கிறனோ? அவங்க அளந்தாங்கப்பா, நான் இப்ப அளந்துகிட்டு இருக்கிற, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாலாம். சேரர் தலைமுடியை எடுத்து மணிமகுடத்தை வச்சு இப்ப தெனமாவு இப்ப அளந்துகிட்டு இருக்கிறாளாம். அப்படி அதனுடைய வீரத்தை பட்டியல் போட்டு காண்பித்தார்கள். நல்ல வேளை எனக்கு இப்ப அந்த பாடல்லாம் ஞாபகத்துக்கு வரல.
இந்த சேதுபதி வேற இங்கே வந்து உட்காந்து தொலைச்சு விட்டாரு. அவருக்கெல்லாம் இந்த பாடல்லாம் கட நனவுக்கு வரும். நீங்கள் போய் கண்டுபிடிச்சி எடுத்து கொடுங்க ஐயா. நான் சின்ன வயசில் படித்தேன், அப்போ படித்தேன், சின்ன வயசில் படித்தது அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ரைட். இப்போ மகுடங்களுடைய வரலாறு சொல்லிட்டேன். இப்போ மகுடங்களை பற்றிய அடுத்த பார்வை என்னன்னு சொல்றேன். தலைமையில கிரீடம் வச்சுக்கிறது பெருமை அப்படின்னு நம்ம சொல்றோம். போதி தர்மர்னு இந்தியாவில் இருந்தார்ல, போதி தர்மர். இந்த போதி தர்மர் சீனாவுக்கு போறார். அப்போ சீன மன்னனுடைய பெயர் வு அப்படிங்கிறது தான் அவனுடைய பெயர். WOOO வு அப்படிங்கிறது அவனுடைய பெயர். வு. அந்த சீன மன்னன் என்ன நினைக்கிறான், ஏதோ பெரிய இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய புத்த துறவி வந்திருக்கிறாரு, அவரை நம்ம மரியாதையாக வரவேற்கணும் அப்படின்னு தன்னுடைய அமைச்சரை அழைச்சிக்கிட்டு ஊர் எல்லையில் போய் நின்று வரவேற்கலாம்னு நின்றுக்கிட்டு இருக்கிறான். அருமையான ஒரு காட்சி சார் அது. போதி தர்மர் வாழ்க்கை வரலாறு படித்தா அவ்வளவு சுவையாக இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை வரவேற்கிறதுக்கு சீன மன்னர் அங்கே நிற்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் உடனே என்ன பண்ணார், காலில் செருப்பு போட்டிருப்பார் பாருங்க, செருப்பை கழட்டி தலைமையில் வச்சுக்கிட்டார். செருப்பை தலைமையில் வச்சுக்கிட்டார். செருப்பை தலைமையில் வச்சுக்கிட்டு சாஞ்சு சாஞ்சு நடந்து வர்றாரு அந்த போதி தர்மர். இந்த மன்னன் பார்த்தா பக்கத்தில் இருந்த அமைச்சர்கிட்ட கேட்டான், என்னப்பா பெரிய மகான்னு சொன்னேன், பெரிய அறிவாளின்னு சொன்னேன், அப்பேற்பட்ட மகானை வரவேற்கணும், நான் இங்கே வந்து பார்த்தா தலைமையில் அவர் ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு, பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான், இவனை போய் நான் எப்படிப்பா மகான்னு சொல்றது அப்படின்னு இந்த அரசர் கேட்குறாரு. அப்படி அவரை குறை சொல்லாதீங்க, உண்மையிலேயே அவர் பெரிய ஞானி, நீங்கள் அவர்கிட்ட பேசி பாருங்க, அவர் பெரிய ஞானின்னு தெரியும், அனாவசியமாக அவரை குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறார். போதி தர்மர் கிட்டக்க வந்த உடனே இந்த அரசன் கேட்டான், உங்களை பெரிய அறிவாளி ஞானின்னு நினச்சி தான் நான் உங்களை வரவேற்கிறதுக்கு நின்னேன், ஆனால் பைத்தியக்கார மாதிரி காலில் போடுற செருப்பை எடுத்து தலைமையில் வச்சுக்கிட்டு நிற்கிறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? செருப்பு காலில் போட வேண்டியது, தலைமையில் கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க, என்ன இது? போதி தர்மர் ஒரு கேள்வி கேட்டாரு. அது சரி, நீ கிரீடம் வச்சிருக்கிறியே, எதுக்கு வச்சிருக்கிறேன்னு? நான் அரசர், அரசனுக்கு ஒரு மரியாதை மணிமகுடம் இல்லையா, அரசன்னு தெரியறதுக்கு ஒரு மணிமகுடம் அவசியம், அதனால நான் வச்சிருக்கிறேன். அப்போ அவர் சொன்னாரு, அப்படி இல்லை, இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு கீழே, அதுக்கு மேல நான் மேலேன்னு உன் திமிரை காட்டுறதுக்கு நீ தலைமையில கிரீடம் வச்சிருக்கிற, அதே தான் நான் காட்டுறதுக்கு இங்க இருக்கிற எல்லாம் மடையன், அவன் மடையன்னு சொல்றதுக்கு வந்திருக்கிற அறிவாளி நான் காட்டுறதுக்காகத்தான் இந்த செருப்பு தூக்கி என் தலைமையில வச்சிருக்கிறேன், நீயும் கிறுக்கு பிடிச்ச வேண்டாம், நானும் கிறுக்கு பிடிச்ச வேண்டாம். இந்த 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 கேள்வி இருக்க சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லாரை விட வித்தியாசமானவன் காட்டுறதுக்கு நீ ஏன் மகுடம் வச்சியோ, அதே மாதிரி எல்லாரையும் விட வித்தியாசமானவன் காட்டுறதுக்கு நான் செருப்பு தூக்கி தலைமையில வச்சேன், இப்ப என்னங்கிற அப்படின்னா. ஆனா எனக்கு தெரிஞ்சு மணிமகுடத்துக்கு பாதுகை ஈக்குவல் ஆகும் என்பதை இந்தியாவில் நிலைநாட்டியது ராமாயணத்தின் பரதனும் ராமன். பின்னால அந்த ஞானத்தை போதி தர்மர் வேற ஒரு வகையில சொல்றார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மணிமகுடமோ பாதுகையோ யார் அணிந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே கௌரவத்தை பெறுகிறது. அவை தனித்தனியாக அவற்றினால் பெருமை அடைவதில்லை. எந்த மனிதன் அவற்றை சுமந்து கொண்டிருக்கிறான் என்பதை பொறுத்தே அது கௌரவத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி சொல்லுகிறேன், பல மன்னர்கள் அணிந்திருந்த மணிமகுடத்தை விட எங்கள் தேசப்பிதா காந்தி அணிந்திருந்த குல்லா இன்னும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரியது. ஏன், மன்னர்களால் சாதிக்க முடியாத எத்தனையோ சாதனைகளை அந்த ஒரு குல்லாவை கொண்டு அவரால் சாதிக்க முடிஞ்சது. எங்கள் நேதாஜி தலையில் அணிந்திருந்த ஒரு குல்லா, எங்கள் நேருஜி தலையில் அணிந்திருந்த ஒரு குல்லா, எங்கள் காந்திஜி தலையில் அணிந்திருந்த ஒரு குல்லா இந்த தேசத்தின் 56 சமஸ்தான அரசர்களின் மணிமகுடத்தை விட மரியாதைக்குரிய ஒன்றாக பிற்காலத்தில் மாறி போயிற்று. எனவே நான் இப்ப கிரீடத்தை சொன்னேன், கிரீடம் வைத்திருக்கிறவனுடைய தலையின் பெருமையை சொன்னேன். எனவே எவன் வைத்திருக்கிறான் என்பதை பொறுத்து தான் ஒரு பொருளுக்கு மரியாதை கூடுகிறது என்ற கருத்தை உங்கள் முன்னிலையிலே பதிவு செய்திருக்கிறேன். சரி, இப்ப அடுத்த பாதுக்கு போவோம். இந்த கிரீடத்தை யார் யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சா? கொடுக்கணும்னு நினைக்கணும் இல்ல, கொடுக்கணும்னு நினைக்கணும் இல்ல, கொடுக்கவே கூடாதுன்னு நினைச்சுட்டா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்ல. எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்ப என்னத்துக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்குறேன். என்ன நடந்து போச்சுன்னு சிரிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லையே.
கொடுக்கணும்னு நினைச்சா தானே சார் கொடுக்க முடியும். கொடுக்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டு அவர் எப்படி சார் கொடுக்க முடியும்? இப்ப ராமனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. யார் நினைச்சா? தசரதன் நினைச்சார். இப்ப எவ்வளவோ பேர் கிரீடத்தை கொடுக்கணும்னு நினைச்சாலும் யாராவது குறுக்க நின்றுடுவாங்க, யாராவது குறுக்க நின்றுடுவாங்க. எவ்வளவு தலைகீழா நின்னாலும் எவ்வளவு பேர் கொடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த ஒத்த ஆள் மனசு வைக்காம கொடுக்க முடியாது. இன்னும் ராமாயணத்துல என்ன கை தட்ட வேண்டியது நான் கேட்கிறேன். இது வரைக்கும் ராமாயணம் பேச கை தட்டி இருக்கீங்களா? நீங்களா என்னமோ புதுசா என்னமோ கேட்கிற மாதிரி கை தட்டுறீங்களே. நான் ராமாயணம் தானே சொல்லிட்டு இருக்கிறேன். எவ்வளவோ பேர் கிரீடத்தை கொடுக்கணும்னு நினைச்சா கூட ஒத்த ஆளு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. யாரு குறுக்க நின்னா? நான் இப்ப ராமாயணம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், கைகேயியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப தசரதர் கொடுக்கணும்னு நினைச்சாரு, ஆனா கைகேயி கொடுக்க வேண்டாம்னு நினைச்சுட்டா. என்ன போச்சு? போச்சா இல்லையா? இப்போ மணிமகுடம் யாருக்கு போக வேண்டும் என்று கொடுப்பதற்கு தசரதர் தயாராக இருந்தார். ஆனால் கைகேயி அதை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அவன் கேட்கிறான், அரசவையை கூட்டி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? என்னுடைய மகன் ராமனுக்கு வந்து நான் இந்த தரையை நல்கலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். அவன் உன்னை விட நல்லவன் பான்னா. அதை விட இன்னொரு அமைச்சர் சொன்னார், அவனுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னார். ஜனக மகாராஜா பொண்ணு கொடுத்துருக்கிறாருப்பா. கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, ராஜ்யம் கொடுக்கறத விட பொண்ணு கொடுக்கறது பெரிய விஷயம். அவனுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்கப்பா, அதனால அவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவனுக்கு இந்த ராஜ்யத்தையும் கொடுக்கலாம்பா அப்படி இப்படி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தசரதர் மகிழ்ச்சியா ராஜ்யத்தை கொடுக்குறேன், மணிமகுடத்தை கொடுக்குறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறார். ஆனா அது போய் சேர்ந்துதான் இல்லை. புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் வரிசையா லிஸ்ட் சொல்றேன், நீங்க எல்லாம் தெரிஞ்சது தான், உங்களுக்கு தெரியாதுதான். தசரதர் கொடுக்கணும்னு நினைச்சாரு, கொடுக்க முடியல. அப்புறமா யார் கொடுக்கணும்னு நினைச்சா? அவர் கொடுக்கல, ராமன் காட்டுக்கு போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கால் லட்சுமணனுக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப என்ன சொன்னான்? அவன் கேட்கவேன், அவன் கொடுக்கறான் கொடுக்காம போறான், இப்ப கொடுக்குறா கொடுக்காம போறா, நான் கொடுப்பேன் அப்படின்னா. வில்லுக்கும் வில்லாகும் என் விற்றுடியில் காண்டி, எங்கிட்ட கையில வில்லு இருக்குது, போய் எங்க அப்பனை ஒரு போட்டு தள்ளிட்டுவேன், அவனை ஒரே அடியா முடிச்சு விட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த மணிமகுடத்தை எடுத்து நான் ராமர் தலைமையில வைப்பேன். எவன் என்ன கேட்க முடியும்? அதாவது கிளர்ச்சி. அவனுக்கு போக வேண்டிய அந்த கிரீடம் போகலன்னு உடனே கொதிச்சு எழுந்துச்சு. லட்சுமணன் பேசுற பேச்சு அவ்வளவு அருமையான கோபமான பேச்சு. நடந்ததா? நடக்கல. உரியவன் தசரதன் நினைத்தும் மகுடம் ராமனை போய் சேரவில்லை. அவனது உடன் பிறந்த உடையவன் அவ்வளவு கோபப்பட்டு இது அதர்மம் அப்படின்னு கோபப்பட்டு ராமனுக்கு அந்த மணிமகுடத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். முடியல. ஒரே வார்த்தை சொல்லி ராமராஜ், எப்பா இதெல்லாம் ஏன்டா இவ்வளவு கோவப்படுற நீ? ஏன் இப்படிலாம் ரொம்ப கோவப்படுற? யாராவது பெற்ற தகப்பனை இப்படி இழிவான சொற்களால பேசுவார்களா? என்னை நாளும் வளர்த்த தந்தை, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கிய வார்த்தை, நன் சொற்களால் என்னை நாளும் வளர்த்த தந்தை. ஒரு அப்பன் பிள்ளைய எப்படி வளர்க்கணுங்கிறது கிடையாது சார், நல்ல வார்த்தை சொல்லியே வளர்க்கணும் சார். அப்பன் பிள்ளைய வளர்க்கணும் சார், திரிய விடக்கூடாது சார், திரிய விடக்கூடாது சார், பிள்ளைய வளர்க்கணும் சார். அது ஆடு மாடு இல்லை, தானா வளர்றதுக்கு நாம வளர்க்கணும், செதுக்கணும் அந்த குழந்தைகளை, இல்லையா? இப்ப கோயில்ல பாக்குறீங்க, அம்மன் சிலை அவ்வளவு அழகா இருக்கு, என்ன உளி கொத்து கொத்துன்னு கொத்தி. நீங்க சிற்பம் யாராவது கோயில்ல போய் வாங்கணும்னு விலை பேசி சிற்பம் வாங்கிட்டீங்களா? சிற்பி என்ன கேட்பா தெரியுமா? முதல்ல எத்தனை தச்சும்பர், எத்தனை தச்சு, அதாவது எவ்வளவு உளி அதுல படணும் அப்படிங்கிறது தான் சிற்பத்துக்கு ரேட்டு. நீங்க கோல்டா இருந்தா கோல்டுக்கு விலை சொல்லிடலாம், சிற்பத்துக்கு எப்படி தெரியுங்களா விலை பிக்ஸ் பண்ணுவாங்க சிற்பிங்க? எத்தனை தச்சு, அதாவது எவ்வளவு தடவை தட்டி 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 அந்த சிலையை உருவாக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. குறைஞ்ச தச்சுல வேணும்னா முழுக்குன்னு இருக்கும் அந்த உருவம், நிறைய தச்சு அடிச்சாங்கன்னா பல 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 அந்த மூக்கு அப்படி எடுப்பா அவ்வளவு ஷார்ப்பா அந்த சிற்பம் வந்து அமையும். இதேதான் எப்படி கோயில் சிலை ஒளிப்படுவதால் கடவுளாகப்படுகிறதோ, கோயில் சிலை ஒளிப்படுவதால் எப்படி கடவுளாய் வணங்கப்படுகிறதோ, அப்படி நம்முடைய பிள்ளைகள் வழிபடுவதால் தான் பிற்காலத்தில் வழிபடக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியும். அவங்க மனசு நோகுமேன்னு ஒண்ணு சீராட்ட முடியாது, அன்பு காட்டுவோம், அது வேற விஷயம். பட் அதுக்காக கண்டிப்பு இல்லாம பிள்ளைங்களை வளர்க்க முடியாது. ஆனா அதே சமயத்துல நல்ல வார்த்தை சொல்லி நம்முடைய பிள்ளையை உருவாக்கணும். நன் சொற்களால் என்னை நாளும் வளர்த்த தாதை. டேய், அப்பாவை எதிர்த்து எனக்கு எதுக்குடா இந்த ராஜ்யம், அவரு அம்மாவை எதிர்த்து எனக்கு எதுக்குடா இந்த ராஜ்யம்,
ஒருத்தன் அப்பா அம்மாவுக்கே கட்டுப்படலை அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் அப்பா அம்மாவுக்கே கட்டுப்படலைன்னு சொன்னா அவன் எப்படிடா ராஜ்யத்துக்கு தலைமை தாங்க முடியும்? ரொம்ப ஆழமான விஷயம். எவன் குடும்பத்துக்கு விசுவாசமாக இல்லையோ அவன் நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எவன் தன் குடும்பத்துக்கு விசுவாசமாக இல்லையோ அவன் அந்த நாட்டுக்கு விசுவாசமாக ஒருபோதும் இருக்க மாட்டான். வாங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம். நன் சொற்களால் என்னை நாளும் வளர்த்த தாதை. எங்க அம்மா எப்படிப்பட்டவ, இந்த மாதிரியான முறையில் வளர்க்கப்பட்ட என்னை இதெல்லாம் அழிச்சு, அப்பா அம்மாங்கிற உறவு எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் ராஜா ஆகி என்னடா பண்ண போறேன்? அப்படி என்ன வெறி வேண்டிருக்கு எனக்கு ஒரு மணிமகுடத்து மேல? தடுத்துட்டார். இப்ப நான் முதல்ல சொன்னது, தசரதர் கொடுக்க நினைத்தார், மணிமகுடம் ராமனை சேரவில்லை. லட்சுமணன் கோபத்தில் கொடுக்கணும்னு நினைச்சா ராமனுடைய பெருந்தன்மை தடுத்து விட்டது. நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு. கதை நின்று போச்சா? இல்லை, காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போன இடத்துல இவருக்கு ராஜ்யம் உரியது, அதை நீ பட்டம் கட்டிக்க அப்படின்னு சொல்ற போது பரதன் ஏத்துக்கிட்டானா? பரதனுடைய மனம் அதை ஏத்துக்கல. மூத்தவர் இருக்கவே முறைமையால் நிலம் காத்தவர் உளரியனின் காட்டி காண்டீரால். அண்ணன் இருக்கும் போதே இன்னொருத்தன் தான் அடையணும்னு நினைச்ச ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பார்த்திருக்கீங்களா? நன்னெறி எண்ணினும் நான் இந்நானில மண்ணுயிர் பொறை சுமந்து இருந்து வாழ்கிறேன். நான் இந்த நாட்டை ஆட்சி செய்து வாழ விரும்பல. பரதனுடைய ஸ்டேட்மெண்ட். அன்னவன் தன்னை கொணர்ந்து, யாரு? அந்த ராமனை கொண்டு வந்து அன்னவன் தன்னை கொணர்ந்து அலங்கல் மாமுடி, அலங்கல் மாமுடி அந்த மணிமகுடத்தை தொல்நெறி முறைமையின் சூட்டி காண்டீரால் நான் கொடுக்கிறேன். யாரு? கிரீடத்தை நான் கொடுக்கிறேன். யாரு? பரதன். பரதன் யாரு? நீதியில் மேலானவன். சமயத்தில் சார் முறைப்படி ஆட்சியை கொடுக்கல அப்படின்னா நீதி தலையிடும் சார். முறைப்படி கொடுக்க வேண்டிய ஆட்சியை கொடுக்கலன்னா நீதி தலையிடும் சார். அதனால பரதன் நீதியான் இல்லையா? அவனு சொல்றான் இது முறை இல்லை, நான் கொடுக்குறேன், அவருக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறா. அந்த பரதன் நினைச்ச நினைப்பை ஏற்றுக்கொண்டு ராமன் வச்சுக்கிட்டானா அந்த கிரீடத்தை? இல்லை. பரதனே கொண்டாந்து கொடுக்க வரும்போது கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு ராமன் தயாராக இல்லை. கிடைச்சா போதும்னு நீட்டுறதுக்கு இது பார்பர் ஷாப் இல்லை சார். தலைய கிடைச்சா போதும்னு நீட்ட முடியுமா? முடியாது. அதுக்கு தகுந்த தகுதி இருக்கணும்ல நம்முடைய தலைக்கு. அப்பதான் அது உட்காரும். இப்ப சொல்லிட்டு போறேன், இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் மணிமகுடத்துக்கு ஆசைப்பட முடியும். ஆனால் மணிமகுடம் எவன் தலைக்கு ஆசைப்படுகிறதோ அவன்தான் உலகத்தில் நிலைத்த போராளராக நிற்க முடியும். மற்றவர்கள் மணிமகுடத்துக்கு ஆசைப்படுகிற மனிதர்கள். ஆனால் ராமன் தலையில் முடிசூட வேண்டும் என்று மணிமகுடம் ஆசைப்பட்டதுதான் ராமனுடைய பெரும் புகழுக்கு ஒரு காரணம். உட்கார்ந்தா அவன் தலையில் உட்காரணும்பா, உட்கார்ந்தா அவன் தலைமையில உட்காரணும், உட்கார்ந்தா அவன் காலடி கீழே உட்காரும். இது பாதுகை. உட்கார்ந்தா அவன் தலைமையில உட்காரணும். நாற்காலி உட்கார்ந்தா அவன் உட்கார்ற நாற்காலியா இருக்கணும். இந்த தன்மை இருக்கு இல்லையா? அது அக்கிரணை பொருளா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு.